guys, welcome back to my channel. This is reshmanrj. So இன்னைக்கு வந்து நம்ம சென்னையில இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து a day in my life vlog தாங்க பார்க்க போறீங்க. நாங்கள் எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு DIM தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஆர் மால் தான். ஸோ அங்கே போய் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நாங்கள் வந்து வீட்லேருந்து ஒரு 10:30க்கெலாம் கிளம்பிட்டோங்க. ஒரு 11 o'clockலாம் அங்கே ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நித்தின் வந்து என்ன மாதிரி தான் அங்கே வீட்டில் இருக்கிறத விட அவனை வெளியில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் ரொம்ப பிடிக்கும் இந்த வயசுலேயே. எங்கேயாவது வெளியில் கிளம்புனாலே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவான். ஸோ விஆர் மால் வந்த உடனே நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபன் கேம்ஸ்க்கு தாங்க போகலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அண்ட் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆர் மாலில் டோவோ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்கங்க. நான் வந்து இன்ஃப்யூஸ்டு சிக்கன் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஓகே இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்துட்டு இருந்தேன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து இன்னும் ஒரு 1 week அப்புறம் தான் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ திங்க் வந்து இப்போது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நித்திற்காக கேம்ஸ் ஒன்று தாங்க வந்துட்டோம். ஸோ அவன் ஏதாவது விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவனுக்கு வந்து எப்பயுமே கார் தான் பிடிக்கும். ஸோ கார், ஜீப் அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருப்பான். ஸோ நித்தின் விளையாடுற கேப்பில் நாங்களும் வந்து எங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் வந்து டிக்கெட் எதில் தான் நிறைய வரும் அப்படின்னு பார்த்து தாங்க விளையாடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு லக் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு கேம்லேயுமே எங்களுக்கு ஒழுங்காக டிக்கெட்டே வரல. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. ஓ நோ. எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன்? 100 டிக்கெட் கூட வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம விளையாண்டு லட்சம் ஓட்டம். அந்த ஜெயிச்ச பொருள் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் டிக்கெட்டில் ஜெயிச்ச டாய்ஸ்லாம் வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. என்ன ஒன்று இந்த இன்ஃப்யூஸ்டு சிக்கன் இன்றைக்கி சாப்பிட முடியலையே அப்படின்னு தான் வந்து எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஃபுட் கோர்ட்லேயே சாப்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து தந்தூரி ப்ரான்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் டோனட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எனக்கு என்ன ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ல்ஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஃபுட் கோர்ட்டில். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் இந்த ப்ரான்ஸ் வாங்கியிருந்தோம். நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ப்ரான்ங்க. ஏன்னா இந்த ப்ரான்ஸில் வந்து டேஸ்ட்டே இல்லைங்க, வெறும் ஸ்பைஸியாக இருந்துச்சு, மற்றபடி சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. ஸோ ஒரு 200 rupeesக்கு வந்து ஒரு தண்டமான ஒரு டிஷ் தான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். வந்து நம்ம ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்ம நிறைய ஷாப்பிங் vlog பார்த்ததுனால நம்ம ஏன் இன்றைக்கி ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ நாங்கள் மாலில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுதான் வந்து இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் வாங்கினதுலேயே உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 3 bags இருக்குங்க. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செலியோ பேக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்னு நினச்சிடாதீங்க. இது வந்து நான் புதுசாக வாங்கினேன் என்னோட பிளேசர். ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிவிஸில் வாங்கினேன். ஸோ எல்லாமே ஒன்றா போடணும் அப்படிங்கிறதுனால ஒரே பேக்கில் போட்டேங்க. ஸோ லிவிஸோட பிளேசர் இது வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் பிளேசர் நான் ட்ரை பண்ணதில்லை. சரி பார்த்த உடனே இந்த கலரும் சரி இந்த பிளேசரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இது எதுக்கு நான் போடுவேன் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. சரி எதுக்காவது ஒரு இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கிட்டேன். ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4299. பட் நான் வந்து 60% ஆஃபர் 1780 வாங்கினேங்க. ஸோ இந்த பிளேசரோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்தது இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேசருக்காக ஒரு மேட்சாக ஒரு ஜம்ப் சூட் எடுத்தேங்க. இந்த ஜம்ப் சூட் எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ஸ்டைலில் எடுத்தேன். ஒயிட் கலரில் ஏதாவது ஒரு டிஷர்ட் இல்லைனா ஜம்ப் சூட் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் கரெக்டாக லைஃப் ஸ்டைலில் பார்க்கும்போது இந்த ஜம்ப் சூட் தாங்க கிடச்சிச்சு. எனக்கு இந்த ஜம்ப் சூட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அண்ட் செம ஒயிட்டு. ஸோ இதுக்கு வந்து சூப்பர் மேட்சாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1699 rupees. இது வந்து எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் பட்டுச்சு. பட் ஓகே நல்லா இருக்கே, ஒயிட் கலரில் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஸோ இதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் 2 வேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வாங்கின ஷர்ட். இது வந்து நான் செலியோவில் வாங்கினேன். இது வந்து என்ன கலர், ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ஒரு பர்பிள் கலருங்க. ரொம்ப டார்க்கும் கிடையாது, ஒரு மாதிரி லைட் பர்பிள் கலர். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அவங்களுக்கு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2999 rupees. ஜென்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி நம்மளை விட ஜென்ஸ்க்கு பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க. எல்லா பிராண்டட் மோஸ்ட்லி செலியோ, அப்புறம் வந்து லிவிஸ், இந்தியன் டெனைன் எல்லாத்துலேயுமே வந்து ஷர்ட் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது.
பட் எனக்கு இந்த கலர் பிடிச்சிச்சு, அதுவும் என் ஹஸ்பண்ட்ட இந்த கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல்லே வந்து நான் ரெனி பிராண்டில் பை 2 get 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் தான் இந்த 3 ப்ராடக்ட் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெனியோட க்ளோ ஸ்டிக். எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு க்ளோ, செலிப்ரிட்டி க்ளோ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவோமா. பட் நான் வந்து இது வரைக்கும் இது ட்ரை பண்ணதில்ல. சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு கோல்டு ஷிம்மர் ஃபினிஷில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம சீக்ஸில் வந்து பிஃபோர் இல்லைனா ஆஃப்டர் மேக்கப் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லைக் ஹைலைட்டர் மாதிரி தான், பட் வந்து இது ஷிம்மர் ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஹைலைட்டர் மாதிரி டார்க்காக இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு நல்ல க்ளோ வேணும் அப்படின்னா நம்ம ப்ரைமர் போடுறதுக்கு முன்னாடியே இதை போட்டோம் அப்படின்னா நம்ம மேக்கப் முடிகிற போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனியில் வந்து ஐலைனர் வாங்கினேங்க. ஸோ பை 2 அப்படிங்கிறதுனால ஏதாவது 2 வாங்கிட்டு 1 ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இது எல்லாமே வந்து 600 rupees தான். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல லிக்விட் ஐலைனர். லாஸ்ட் வந்து மஸ்காரா. எனக்கு பர்சனலாக இந்த 3 ப்ராடக்ட்லேயே இந்த மஸ்காரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மஸ்காராவும் இருக்கும் அண்ட் லேஷ் ப்ரைமரும் இருக்குது. ஸோ இது வந்து லேஷ் ப்ரைமருங்க. எனக்கு வந்து லேஷஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேஷ் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மஸ்காரா அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு நல்ல வால்யூம்னஸாக காட்டும் நம்மளோட மஸ்காராவை. எஸ், எனக்கு இந்த மஸ்காரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு நல்ல வால்யூம்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வாங்கிட்டேன். ஈச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 600. ஸோ நான் 1200க்கு வாங்கிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஃப்ரீயாக வாங்கிக்கிட்டேன். எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பேக் வந்து காலி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவென்ட்ரா. நான் அவென்ட்ரா பை ட்ரெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் போனதே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் விசிட் பண்ணேன். பட் ட்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாதுங்க, ஃபுல்லாகவே வந்து ட்ரெடிஷ்னல் எத்னிக் வேர் தான் அங்கே இருக்குது. ஸோ அங்கே நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெடிமேட் க்ரீன் ப்ளவுஸு. ஸோ இந்த க்ரீன் ப்ளவுஸ் வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேங்க. பிளாக் கலர் ரெடிமேடாக வச்சுருக்கேன். பட் க்ரீன் வந்து நிறைய கலருக்கு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக போடலாம். ஸோ அதனால் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு ஃபைனலி நான் அங்கே வாங்கிட்டேன் இந்த க்ரீன் ப்ளவுஸ். ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளாக அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1999. நான் வந்து 1300க்கு வாங்கினேன். ஸோ 1300க்கு வந்து இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில்க் சாரீக்கெலாம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டே இருந்தீங்க நான் மினி vlogல அந்த நெக்லஸ் எங்கே வாங்கினேன் அப்படின்னு. ஸோ அதை தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே நயன்தாரா மேம் வந்து அவங்க மேரேஜ்க்கு போட்டிருந்த அந்த க்ரீன் நெக்லஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. எப்படியாச்சும் நம்மளும் ஒரு க்ரீன் சோக்கர் எல்லாம் வந்து க்ரீன் நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது நான் எங்கே ஃபைனலி என்னால் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஷால்ஸில் தான். இதுதான் வந்து அந்த க்ரீன் நெக்லஸ். ஸோ இது வந்து அவங்க போட்ட அந்த மாதிரி கிடையாது. பட் இந்த க்ரீன் நெக்லஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. பார்த்தோன்னே வந்து வாவ் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ், ஸோ இது வந்து இமிட்டேஷன் தாங்க, கோல்டு கிடையாது, டைமண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. பார்த்தேன் 5 lakhs அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10,000. ஸோ 10,000க்கு வந்து எனக்கு இது ஓகே அப்படின்னு தாங்க தோணுச்சு. ஏன்னா எனக்கு ஃபினிஷிங்கே வந்து ஒரு டைமண்ட் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. சரி ஓகே, டைமண்டில் நம்மளால் வாங்க முடியாது, ஏன்னா ஒரு 10 lakhs 12 lakhs கிட்டே இருக்கும். சரி இப்படி வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு நான் இது பார்த்த உடனே வாங்கிட்டேன். ஸோ இது வந்து 10,000க்கு வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து மேட்சாக தோடு எடுக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அங்கே எதுவுமே வந்து இந்த இதுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரியே இல்லை. சரி இப்போதைக்கு சும்மா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு இயரிங் வாங்கினேன். எனக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் வந்து இது குட்டியாக க்யூட்டாக இருந்ததுனால நான் வாங்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி மாலில் வாங்கினேன். ஸோ இந்த நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது வந்து இந்த ரேட்க்கு சுத்தமாகவே வர்த்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோட லிங்க் ஆன்லைனில் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.